கலைஞர் வீட்டிலேருந்து ஃபோன் உங்ககிட்ட பேசணுங்கிறார். எதுக்கு? அவரே பேசணுமா? நீ ஃபோன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா அவர் கலைஞர் வந்து, என்னம்மா இன்னைக்கு காலையில் வந்து ஹிந்து பார்த்தேன், பேட்டி பார்த்தேன், ரொம்ப பெரிய காரியமாக பண்ண போகிறீங்களே. தெரியுமா, நானும் அறிக்கை விட்டுருக்கேன். இப்போ நான் செம்மொழி கான்ஃபரன்ஸில் பிஸியாக இருக்கிறதுனால 1000வது வருஷத்தை அடுத்த வருஷம் என்னோட அரசு பண்ணும் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் நல்லா அடுத்த வருஷம் பண்ணுங்க, நாங்கள் ஏதோ சின்னதாக நாங்கள் 1000 பேர் நின்று ஆடிட்டு போயிடுறோம், நீங்கள் வாழ்த்திடுங்க போகிறோம் அப்படின்னு. அப்போ அந்த கோபுர வாசலில் வந்து ஒரு கிளி ஜோசியம் உட்காண்டிருந்தேன். அது பத்மா சுப்பிரமணியன் தானே. நான் தூக்கி பாரி போட்டுது, ஒரு கிளி ஜோசியனுக்கு எப்படி என் பேர் தெரியும்? நான் ஃபிலிம் ஸ்டார் இல்லை, நான் அரசியல்வாதி இல்லை. இது ரெண்டுன்னாக்கே எல்லாருக்கும் தெரியும், என்ன தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் அப்படின்னு? எப்படிம்மா அந்த ரெண்டு? வட இந்தியாவில் வந்து கஜுரோஹோ ஃபெஸ்டிவல்னு நடக்கும் கஜுரோஹோவில். அங்கே ஒரு கொள்ளைக்காரன், எனக்கு தெரியாது, அவன் என்னோட ஃபேன். எனக்கு அப்படி வயத்தில் புளி கரைச்சது. என் போட்டியை அவன் வச்சுன்னு இருக்கான், கொள்ளைக்காரங்கிறான். சொல்லிட்டு நான் நீங்கள் இங்கே வரைச்சையெல்லாம் நான் பின்னாலேயே வருவேன், க்ரியேட்டிவாக ஆன் த ஸ்பாட் அப்படியே ஏதானு பண்ண முடியுமா? பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி கண்ணன் தான் வீணை வாசிச்சுட்டு இருந்தான். கண்ணனுக்கும் தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன்னு, எனக்கே தெரியாது. நான் தடால்னு நினச்சிட்டேன், டாக்டர்ஸ் தானே இருக்கா இங்கே, நான் ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறேன். மகாபெரிவர் வந்து உங்களை செலக்ட் பண்ணி சதாரா பொங்கங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பெருமை இல்லையா? மகாபெரிவாளை என்னோட ஆராய்ச்சிக்கே மகாபெரிவா கைட் பண்ணான்னா சொல். அங்கே எவ்வளோ நாள் தங்கியிருந்தீங்க? அங்கே இங்கேருந்தே காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுலேருந்தே ஓடி ஓடி போயின்னு இருப்பேன் நான். சதாராவில் எவ்வளோ நாள் தங்கியிருந்தீங்க? நிறையா நான் போயிட்டு வருவேன். சதாராவில் எந்த கோயில் அது? பெரியவாளே கட்டின கோயில், உத்தர சிதம்பரம் நடராஜ மந்திர். அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது அங்கே தான் அங்கே அதாவது எனக்கு பத்மஸ்ரீ வந்தது. பத்மஸ்ரீ டெல்லியில் வாங்கிட்டு நேர சத்தாரா போயிட்டோம். பெரியவா அங்கே 11 மாதம் இருந்தார் காஞ்சி பெரியவர். எங்கேயோ நாடு பூரா சுற்றின்னு இருந்தார். 80 வயசுக்கு மேலே நடந்துன்னா போயிட்டு இருந்தார். கூடி சில ஒரு 3-4 இடத்துல நாங்களும் கூடவே நடந்திருக்கோம். எங்கள் குடும்பம் நாங்கள் எல்லாம் எப்படி நினைக்கிறோம்னாக்கா, நாங்கள் மூச்சு விடுறதே அவருடைய அனுகிரகம் அப்படின்னு. நான் பிறந்தத்துலேருந்து என்னை பெரியவா கிட்ட தூக்கின்னு போயிருக்கா. எங்கள் குடும்பமே காஞ்சி மடத்தோட ஒரு அஃபினிட்டி. பல தலைமுறையாக அந்த பத்மஸ்ரீயை வாங்கி கொண்டு போய் முதல்ல பெரியவர் பாதத்தில் வச்சு எடுத்துக்கணும்னு டெல்லியிலேருந்து நேர சத்தாரா போனோம். அப்போ சொன்னார், இங்கே வந்து நான் என்னுடைய ஆசீர்வாதத்தோட ஷாமண்ணாங்கிறவர் உத்தர சிதம்பரம் நடராஜ மந்திர்னு அவருடைய நிலத்திலேயே கோயில் கட்டின்னு இருக்கார். இப்போ தான் வந்து அஸ்திவாரம் போட்டிருக்கு, நீ அதை போய் பாருன்னார். நான் போய் அஸ்திவாரத்தை பார்த்துட்டு திரும்பி வந்தேன். 108 கரணம் சிதம்பரத்துலலாம் இருக்கிற மாதிரி. உத்தரன்னாக்கே நார்த், வட சிதம்பரம் இது. இங்கேயும் கரணங்கள் சிற்பங்கள் எல்லாம் வைக்கணும், நீ டிசைன் பண்ணு அப்படின்னு. அப்போது நான் எனக்கு பிஹெச்டியெலாம் வந்தாச்சு. அப்போது நான் இன்ஃபேக்ட் என்னோடய பிஹெச்டி தீசிஸை முதல்ல பெரியவாட்டை தான் கொண்டு கொடுத்தேன். நாங்கள் யூனிவர்சிட்டியில் கொடுக்கறதுக்கு முன்னால், பைண்டே பண்ணுறதுக்கு முன்னால் எனக்கு ஏன்னா நான் பாதி ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே டாக்டர் ராமச்சந்திரன் இறந்து போயிட்டார். அப்புறம் எனக்கு நடராஜாவும் மகாபெரிவாளும் தான் கைடன்ஸ். அப்படி தான் எனக்கு கைடன்ஸ் வந்தது. அதை முடித்ததுக்கே அவள் தான் காரணம். அதை பூரா டைப் பண்ணது கிட்டத்தட்ட 700 பேஜோ என்னமோ டைப் பண்ணது என்னுடைய அண்ணி ஷாமலா. அத்தனை ஃபோட்டோ, கிட்டத்தட்ட 600க்கு மேலே ஃபோட்டோகிராஃப்ஸ் அதை எடுத்து கொடுத்தது அண்ணா பாலகிருஷ்ணன். என்னோட பாலகிருஷ்ணன் அண்ணாவும் ஷாமலா மன்னியும் என்னோட அப்பா அம்மா மாதிரி. அவள் 2 பேரும் இல்லைன்னா நான் இன்றைக்கி எனக்கு அட்ரஸே இருக்காது. இப்படி எனக்கு ஒரு துணையாக இருந்தா. என்னுடைய வாட் எவர் வாஸ் என் கோல் லைஃப்பில் என்னமோ அதுக்கு எனக்கு கூட எனக்கு ஒரு பலம் கொடுத்தது அவள் தான். தஞ்சாவூர் பெரிய கோயில் 1000வது ஆண்டு விழா இல்லை?
அதில் வந்து கலைஞர் உங்களை நீங்கள் வந்து 1000 டான்சர்ஸ் வச்சிங்க, கலைஞர் உங்களை வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க இல்லையா? அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். கலைஞர் பண்ண சொல்லலை, ஆ அது அதர் வே அபவுட். ஆ அப்போ அந்த பீரியடில், அதாவது 1000வது வருஷம் கோயிலுக்கு நடத்துருச்சு. ஆமாம், நானும் சேர்ந்துக்கிட்டேமான்னு கேட்டார் அவர். ஆமாம், அப்போ நான் வந்து பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கம் ஒன்று இருக்குது, அபைன்னு சொல்லி. அது ஆல் இண்டியா. அந்த சங்கத்துக்கு அப்போ நான் தலைவியாக இருந்தேன். எனக்கு அங்கே போய் எல்லாரையும் அழைச்சிட்டு, சில பேரை அழைச்சின்னு போய் கோயிலுக்கு காமிச்சு, கரணங்கள் காமிச்சு, சரஸ்வதி மஹால் எப்ரிகேஷன் போய் மெலட்டூர் பாகவத மேளம் காமிச்சு, அது ஒரு ஒர்க் ஷாப்பு எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஆக்ஷன் பண்ணேன். அங்கே போய் பெருவுடையாருக்கு முன்னால் நின்றுச்சு, அப்பா உனக்கு வந்து 1000வது வருஷமாக இருக்கே, நாங்கள் 1000 பேர் நின்று ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சுவாமிக்கு எழுத்தாப்பில் மனசில் தோணித்து. ஒரு பிரம்மாண்ட கனவாக கண்டிருக்கீங்க. அது என்ன, அது ஆச்சரியம்னா, எனக்கு எங்கேருந்து அந்த தில்லு வந்தது, அவ்வளோ ஒரு தைரியம் வந்ததுன்னு தெரியல. சன்னதியிலேருந்து வெளியில் வந்தோடனே அந்த பிரகன் நாட்டியாஞ்சலின்னு ஒரு குரூப் இருக்கா, நாட்டியாஞ்சலியெல்லாம் பண்ணுறதுக்கு. அவளை கூப்பிட்டு, சாயந்தரம் நான் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ணுறேன், நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்ட்டேன். அதாவது 1 மணி அப்போது மத்தியானம், 12 மணின்னு நினைக்கிறேன், ரொம்ப வெயிலில் வெளியில் வந்தோம். அவர் 5 மணி 6 மணிக்கு, என்னம்மா நான் சொல்கிறேன் கூப்பிடுங்க. அது டாக்டர் வரதராஜன், அவர் தான் அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணுவார். டாக்டர் வீட்டில் இது திடீர்னு அனௌன்ஸ் பண்ணேன், 1000வது வருஷத்துக்கு நாங்கள் 1000 பேர் இங்கே வந்து ஆட போகிறோம். ஓஹோ. கார்த்தால நினச்சுன்ட்டு சாயந்தரம் நான் ப்ரெஸ்ஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். உடனேயே மறுநாளே போய் அங்கே சரஸ்வதி மஹால் லைப்ரரியில் போய் அந்த திருவிசைப்பா தேடி அது பூரா எழுதிண்டு. ஏன்னா கரூர் தேவர் ராஜராஜனுடைய ஸ்பிரிச்சுவல் குரு. கரூர் தேவர் ஒரு பெரிய சித்த புருஷர். அவர் வந்து முதல் கும்பாபிஷேகம் போது கண்ணால் பார்த்துட்டே அவர் எழுதினது தான் அந்த திருவிசைப்பா. எனக்கு என்ன தோணித்து, அதை எடுத்து 1000 பேர் ஆட வைக்கணும்னு. அதை கொண்டு வந்து டியூன் பண்ணி கண்ணனை ஏற்பாடு பண்ண வச்சு, கண்ணன் என்னோட அண்ணா மகன், வீண வித்வான், பெரிய வீண வித்வான் தெரியும். அவன் சுதாராணியோடைய மகன் அனிருத்து, அவனை மிருதங்கம் வாசிக்க சொல்லி, என்னோட அண்ணா மருமகள் கண்ணனோட ஒய்ஃப் காயத்ரி பாடி, அது நான் வந்து மியூசிக் போட்டேன். எப்போதும் என்னுடைய எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் நானே தான் மியூசிக் போட்டுவேன். அது போட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த ரெக்கார்டிங்கை வீடியோ பண்ணோம். ஒரு 5-6 பெரிய டான்ஸ் டீச்சர்ஸோடைய ஸ்டூடெண்ட்டை வச்சு ஆளுக்கு ஒரு ஸ்டான்ஸாக ஒரு பாட் ஆடுற மாதிரி அதை ஃபுல்லாக எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 5 மாதம் முன்னால் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டோம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணுமே, அதுக்கு டேட்டும் வச்சு எல்லாம் பண்ணி ஆக்சுவல் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள் முன்னால் ஹிந்துவில் ஒரு பெரிய திடீர்னு இன்டர்வியூ போட்டான்னு நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ண போகிறோம், 1000 பேர் அங்கே ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதிர்பார்க்காத கண்ணா ஓடி வந்து சொல்கிறான், கலைஞர் வீட்டிலேருந்து ஃபோன் உங்கள்கிட்ட பேசணுங்கிறார். எதுக்கு, அவரே பேசணுமா, நீ ஃபோன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா அவர் கலைஞர் வந்து, என்னம்மா இன்னைக்கு காலையில் வந்து ஹிந்து பார்த்தேன், பேட்டி பார்த்தேன், ரொம்ப பெரிய காரியமாக பண்ண போகிறீங்களே. எனக்கு கொஞ்சம் பயமாக போயிடுது, நிஜத்தை சொல்கிறேன். இவர் இது கோவில் சமாச்சாரம்லாம் எப்படி எடுத்துப்பான்னு தெரியாதே, அவளுடைய பாலிசியெல்லாம் வேற, நமக்கு சரியாக வராதே. இது நிறுத்திடுவாரோ, இதை பண்ண விடாமல் பண்ணிடுவாரோ என்னமோன்னு நினச்சி நான் பயம் வந்து எனக்கு நிஜமாகவே பயந்தேன். ஆமாம் பண்ண போகிறோன்னு தெரியுமா, நானும் அறிக்கை விட்டுருக்கேன். இப்போ நான் செம்மொழி கான்ஃபரன்ஸில் பிஸியாக இருக்கிறதுனால 1000வது வருஷத்தை அடுத்த வருஷம் என்னோட அரசு பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் நல்லா அடுத்த வருஷம் பண்ணுங்க, நாங்கள் ஏதோ சின்னதாக நாங்கள் 1000 பேர் நின்று ஆடிட்டு போயிடுறோம், இப்போ நாங்கள் பண்ணிட்டு போயிடுறோம், நீங்கள் வாழ்த்திடுங்க போகிறோம் அப்படின்னு. 1000 பேர் சேர்ந்து ஆடுறது உனக்கு சின்னதா அப்படின்னார். இது இந்த மாதிரி சரித்திரத்திலேயே கேட்டது இல்லையேம்மா, 1000 பேர் சேர்ந்து ஆடுறதுங்கிறது.
உனக்கெல்லாம் ஆக்ஷேபணம் இல்லைன்னா என்னோட அரசு உங்களோட சேர்ந்துக்கும். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு சே தட். அப்போ தான் நான் நினச்சேன், அரசியல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கொள்கைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் நிஜமாகவே கலையில் வந்து ஆமாம் அந்த ஆர்வத்தை நான் பார்த்தேன். ஆமாம் ஆமாம் நிச்சயமாக. அப்புறம் நான் சொன்னேன், நான் என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்டக்க கேட்டு பற்றி சொல்கிறேன். கேட்டுட்டு சொல், ஓ ரொம்ப ஜனநாயகமாக இருக்கணும்னு பார்க்குறியோ அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்க, இவ்வளோ பெரிய தலைவர், நான் இப்போ ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறச்சே நான் அவளை கேட்காம நானே யூனிலேட்ரலி எல்லாம் ஒத்துட்டேன்னு நீங்கள் சொல்ல இருக்கக்கூடாது அபயம் இல்லையா? இப்போ. அபய், ஆமாம், அபய் மூலமாக அது பண்ணோம். ம் கரெக்டுமா, கரெக்டு, கேளுங்க. அவள் எல்லாரையும் அழைச்சின்னு வந்துடுறேன் அப்படின்னார். சரி, எனக்கு டைம் கொடுங்க. தஞ்சாவூர்லேருந்து முதற்கொண்டு அவளெல்லாம் வர சொல்லி நாங்கள் ஒரு கும்பலாக கலைஞரை பார்த்தீங்க. அவரை போய் அவர் வீட்டில் பார்த்தோம், கோபாலபுரத்தில். அப்போ பார்த்தோன்னே அவர் சொன்னார், உங்களுக்கு என்ன வேணுமோ என் அரசு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். நீங்கள் சொன்னேன், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், திருவையாருக்கு எப்படி மியூசிஷியன்ஸ்லாம் அவளே செலவழிச்சுட்டு போய் பாடுறாளோ அந்த மாதிரி என்னோட மெம்பர்ஸ் அத்தனை பேரும் அவாவா செலவழிச்சுன்னு அங்கே வந்து ஆட போகிறா. என்னோட அசோசியேஷனில் அந்த 1000 பேருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு பணம் போடல, தங்க வைக்கிறதுக்கு பணம் போடல. இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் கேட்டு லெட்டர் எழுதியிருக்கேன். அவங்க வாய் வார்த்தையாக நான் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 5 லட்ச ரூபா கேட்டேன், அவங்க வாய் வார்த்தையாக தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு லெட்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணுங்கிறாங்க. நான் அந்த லெட்டரை அனுப்பிச்சிருக்கேன். உங்கள் கன்சர்ன்டு செக்ரட்டரி டேபிளில் ரொம்ப நாளாக இருக்குது, அந்த லெட்டரை மட்டும் கொஞ்சம் டெல்லிக்கு அனுப்பி விட்ருங்க அப்படின்னு. ஐயே, சாப்பாடு போடுறதுக்கு எதுக்குமா டெல்லிக்கு போனோம், ஏன் அரசு போடும் அத்தனை பேருக்கும். ஓகே, பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்படி எல்லாம் அவர் நிஜமாகவே மனசார பண்ணார், கடகடன்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணார். இன்னும் என்னென்னலான்னு ஓதுவார்கள் ஒரு 30-40 பேரை கூப்பிட்ருக்கேன். நாங்கள் ஆடுறதுக்கு முன்னால் அந்த நந்தியை சுற்றி உட்காந்து தேவாரம் பாட போகிறா. ராஜராஜன் கண்டுபிடிச்சது தானே இதெல்லாம், அதனால் அதுவும் வச்சுருக்கேன். நான் எப்போ வரணும் அப்படின்னு அவரே கேட்டார். நீங்கள் நம்ப மாட்டேன், நான் கூப்பிடலை. நான் எனக்கு ஷாக்கு சந்திரசேகர், நீங்கள் வர போகிறீங்களான்னு. அதுவே அந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடாது, ஆனால் எனக்கு நிஜமாவே ஷாக்கு. அவர் சொன்னார், எங்கள் அம்மா இப்படி 1000 பேர் சேர்ந்து ஆடுறதை நான் பார்க்க முடியும், வரேன்ட்டு. அவராகவே சொல்லிட்டார் வரேன்ட்டு. அப்படி தான் நடந்தது. இல்லை, பெரிய கிராண்டாக நடந்தது, அதில் வந்து எந்த இதுவும் ப்ராப்ளம். அண்டு இது தூர்தர்ஷன் மூலமாக 150 நாடுகளுக்கு இது டெலிகாஸ்ட் ஆச்சு. இல்லை, பெரிய அது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான மைல்கல்னு சொல்லலாம். எல்லாரும் வந்து கேட்டா அதுக்கப்புறம், நீங்கள் வந்து கின்னிஸ் ரெக்கார்டுக்கு போடலையான்னு. அட போடா, ரெக்கார்டுக்காக போடல, நான் பகவானுக்காக பண்ணேன். நாங்கள் அத்தனை பேரும் சுவாமிக்காக பெருவுடையாருக்காக வந்து ஆடினோம். நாங்கள் இன்னும் ரெக்கார்ட் அதுக்காக பண்ணல. ஆனால் நீங்கள் பாருங்க, அது எவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ நிறையா இடத்துல அது 1000 பேர் ஆடுறா, இங்கே இப்போ 15000 பேர் ஆடுறா. நீங்கள் ஒரு தாட்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ நிறையா நடக்குது. எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த வயசில் நீங்கள் தொடர்ந்து ஆடுறீங்க, எப்பயுமே நிறுத்தலை. நீங்கள் அந்த ஸ்டாமினா எங்கேருந்து வருது உங்களுக்கு? ஆடும்போது ஒரு அந்த வேகம் வந்தால் கூட வயசு, அந்த உடல் தளர்ச்சி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். அதை எப்படி சமாளிக்கிறீங்க? இல்லை, அது சாதனை தான். ரெகுலராக பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தாக்கே மூச்சு இறக்க கூட இறக்காது. ஆனால் அது குழந்தையிலேருந்து அது பண்ணிகிட்டே இருக்கணும், விட்டுடக்கூடாது. நிறைய பேர் அதான் ஆச்சரியமாக கேட்பாங்க, எப்படி உங்களால் ஆட முடியுது? அது மெயின்டைன். எம்ஜிஆர் இருக்கு இல்லையா, எப்படி சண்டை கொண்டு போட்டார் அவரோட வயசு. அதுக்கு பிரத்யேக பயிற்சி இல்லை, தினமும் எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு, அவரும் பண்ணுவார். ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், இன்னி வரைக்கும் நல்லா பண்ணிட்டு தான். வாக்கிங், என்னோட யூஸ்வல் எக்ஸசைஸ், யோகா, அது அந்த ஸ்டாமினா உங்களுக்கு கண்டிப்பாக. அதோட ஜபம் பண்ணுவேன். ஓ, ஜபம் பண்ணுறீங்க? ஆமாம், தியானம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வந்து உங்களுடைய நிறைய பரதக்கலை வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களுக்கு வந்திருக்கும்.
ஏதாவது சுவாரஸ்யமான சற்று திகிலான அனுபவங்கள் தான் சொல்லுங்கள். திகிலான அனுபவம்னா, ஆம், வட இந்தியாவில் வந்து கஜுரஹோ ஃபெஸ்டிவல்னு நடக்கும் சரி கஜுரஹோவில். சரி. ம். அங்கே ஒரு கொள்ளைக்காரன், ஆ அந்த கொள்ளைக்காரனை வந்து போலீஸ் தேடின்னு இருந்திருக்கார் ரொம்ப வருஷமா. சரி. அந்த கொள்ளைக்காரன் வந்து எனக்கு தெரியாது, அவன் என்னோட ஃபேன். அவன் வருஷா வருஷம் நான் அங்கே நார்த் இந்தியாவில் எங்கே போனாலும் அங்கே வந்து பார்த்துட்டு இருந்திருக்கான். ரவிசங்கர், பண்டிட் ரவிசங்கருடைய ஃபேன். எல்லா கச்சேரிக்கும் ஆ, போய் நல்ல சங்கீதம், நல்ல நிருத்தம் இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான் போல இருக்கு. ம். ஒரு தடவை அங்கே நான் போய் கஜுரோவில் ஆடிட்டு தூர்தர்ஷனுக்காக ஏர்லி மார்னிங் சன்ரைஸோட ஷாட் வேணும்னா அந்த கோவில் இதில். அப்படி ஏர்லி மார்னிங் அங்கே போய் இறங்கி என்னோட நகைப்பட்டியை கையில் எடுத்துன்னு நான் போகிறச்சே இந்த ஆள் வந்து ஹிந்தியில் தான் பேசினான். நான் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு. இவன் கொள்ளைக்காரன்னு தெரியாது, யாரோ வாலண்டியர் ஆக்கும்னு நினச்சி நான் கொடுத்துட்டேன் கையில். அவன் கூடவே சம்ஸ்கிருதத்தில் வந்து துர்க ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே வந்தான். எனக்கு ஆச்சரியமாக போயிடுது. அப்புறம் எங்கள் அண்ணா கிட்ட மேம் சாப்போட எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும். நான் எடுத்து கொடுக்குறேன். எங்கே எங்கே தங்கியிருக்கேன்னாக்கே அவன் வந்து மரத்தடியிலன்னு சொன்னதை நான் அது வந்து உட்லண்ட்ஸ் மாதிரி ஏதோ ஹோட்டல் ஆக்கும்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் பார்த்தா அவன் நிஜமாகவே மரத்தடியில் தான் தங்கியிருந்திருக்கான். அப்புறம் இந்த ஃபோட்டோ உனக்கு அனுப்பணுன்னாக்கே நீ என்ன பண்ணுற, எங்கே அனுப்பணும்னு கேட்டக்க, நீங்கள் நம்ப மாட்டேன், அது தொழில், தன்னோட தொழிலுக்கு அப்படி ஒரு அவனுக்கு ஒரு சுயமரியாதை வச்சுண்டு நான் கொள்ளைக்காரன் அப்படின்னு பதில் சொன்னான். எனக்கு அப்படி வயத்தில் புளி கரைச்சது. என் போட்டியை அவன் வச்சுன்னு இருக்கான், கொள்ளைக்காரங்கிறான். கொள்ளைக்காரங்கிறான். சொல்லிவிட்டு நான் நீங்கள் இங்கே வரைச்செல்லாம் நான் பின்னாலேயே வருவேன், நீங்கள் உஜ்ஜைனுக்கு வந்து ஆராய்ச்சிக்காக வந்து லெக்சர் கொடுக்குறச்சே கூட நான் அங்கே வந்து இருந்தேன். ஸோ உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு சொல்கிறான், நீங்கள் இந்த பக்கம் எங்கே எனக்கு வந்து உங்களை பார்த்தா எனக்கு துர்கையை பார்க்குற மாதிரி இருக்குது, நான் துர்கை வழிபாடு பண்ணுறவும் என்னை போலீஸ் பிடிச்சின்னு போகிறதுக்கு வந்தால் கூட இருடா அப்படின்ட்டு துர்கைக்கு வந்து என்னோட பூஜையை பண்ணி கற்பூரம் பண்ணிவிட்டு கூடவே போகிறவன் நான். உங்களை பார்க்குறச்சே எனக்கு துர்கையை பார்க்குற மாதிரி இருக்குது, அதனால் நான் பின்னாலேயே வருவேன். பயமாக இருக்குமா இல்லையா சொல்லுங்கள்? மாதிரி ஷாக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன், ரவிசங்கர் அவனுக்கு ரசிக சிரோமணின்னு டைட்டில்லாம் கொடுத்துருக்கார். அவன் சரண்டர் பண்ணிட்டான். போய் எப்படி ஒரு எக்ஸ்போஷர் டு குட் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஒரு கொள்ளைக்காரனை எப்படி மாற்றுறது. இது பாருங்க, அதுதான் நம்ம நல்லது பார்த்து நல்லது கேட்டுன்னு இருந்தாக்கே நல்ல குணம் தானாக வரும். அப்படி மாறிட்டான். இது ஒரு மறக்க முடியாத அனுபவம். இது நார்த் இந்தியானாக்கே. சவுத் இந்தியாவில் நம்ம திருவாரூர் கோவிலுக்கு கமலாம்பா தரிசனத்துக்கு அந்த வழியாக உள்ள நுழையிறோம். அப்போ அந்த கோபுர வாசலில் வந்து ஒரு கிளி ஜோசியம் உட்காண்ட்றேன். பார்த்து பத்மா சுப்பிரமணியன் தானே. நான் தூக்கி பாரி போட்டுது, ஒரு கிளி ஜோசியனுக்கு எப்படி என் பேர் தெரியும்? நான் ஃபிலிம் ஸ்டார் இல்லை, நான் அரசியல்வாதி இல்லை. இது ரெண்டுன்னாக்கே எல்லாருக்கும் தெரியும், என்ன தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் அப்படின்னு? எப்படிம்மா அந்த 2 கண்ணை மறக்க முடியுமா? சிதம்பரம் கோவிலில் நீங்கள் வந்து சின்னஞ்சிறு பெண் போல ஆடினேள், நான் தூரம் உட்காந்து பார்த்தேன். பெண்ணவளின் கண்ணழகி பேசி முடியாதுன்னு நீங்கள் கண்ணுலேயே காமிச்சது இன்னி வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. சீர்கழிப்பட்டது. இது எனக்கு மறக்க முடியாது. அந்த லெவல்லேருந்து எனக்கு ஒரு ரசிகன். அதுதான் பெரிய பெரிய விஷயம், பெரிய கொடுப்பினை. உங்களை வந்து எத்தனையோ பெரிய பெரிய மாபெரும் சபைகளில் கை தட்டிருக்கலாம், பண்டிதர்கள் கை தட்டிருக்கலாம். யாரோ ஒரு கிளி ஜோசியை தட்டுறான் பாருங்க, அங்கே தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. நான் ஜெயிக்கலை, அம்பாள் ஜெயிச்சா, நான் ஜெயிக்கலை, மகாபெரிவர் ஜெயிச்சார், அவ்வளோதான். என்னோடய வாழ்க்கையே வந்து நான் தான் சொன்னேனே, ஸ்ட்ரக்சர்ட் பை மகாபெரிவா. ஆமாம், டெல்லியில் செங்கோல் விழா. ஆமாம், அதுக்கு போயிருந்தீங்க இல்லையா? முக்கியமாக நீங்கள் நிறைய கவனிச்சிங்க இல்லையா? இல்லை, அந்த செங்கோல் பற்றி ஒரு லெட்டரே நான் தான் எழுதினேன் நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டருக்கு. அது எப்படின்னாக்கே, துக்ளக்கில் வந்து குருமூர்த்தி தலையங்கோ இல்லை ஒரு ஆர்டிக்கிளோ இதை பற்றி வந்திருந்தது.
அப்போவே அதை நான் பார்த்துட்டு செங்கோல் பற்றி இதில் விஷயம் அதில் வந்திருந்தது. இதை நான் அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட்டில் ஹிந்தியோ இங்கிலீஷ்லையோ ட்ரான்ஸ்லேட் பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புங்களேன் அப்படின்னு. ஐயோம்மா எனக்கு டைமே இல்லைம்மா, வாரம் இது எழுதுறதுக்கே எனக்கு சரியாக போயிடுது, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னார். அப்புறம் சரின்னு வச்சுட்டேன். திரும்பி தோணித்து, நான் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாக்கே நான் துக்ளக்குக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க என் ட்ரான்ஸ்லேஷன் ஆத்தென்டிக்காக இருக்கான்னு. அப்படி இருந்தால் அதை பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புங்க, நீங்களே அனுப்பிடுங்க, நான் கூட அனுப்ப வேண்டாம், நீங்களே அனுப்பிடுங்க. சரின்னார். ஸோ என் கழுத்தில் தான் அந்த லெட்டர் போச்சு அவருக்கு. அதுக்கு முன்னால் அந்த இதை பார்க்குறதுக்கு முன்னாலேயே பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் போட்டிருந்தார். எல்லா துறைகள்லேருந்தும் ஒரு 100 பேர் ஆன்லைன். இந்த சுதந்திரம் வந்ததோடைய 75வது வருஷத்தை எப்படியெல்லாம் கொண்டாடலாம், இதுக்கு ஐடியாஸ் எல்லாம் கொடுங்கோ, எல்லாரும் எல்லா துறையிலேருந்தும் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு ஸ்மால் மீட்டிங் ஒன்று இருந்தது. அப்போ நினச்சிட்டேன், சரி இந்த ஆர்டிக்கிள் பார்த்துட்டு பார்லிமெண்ட் ஹவுஸ்லன்னா இந்த செங்கோலை கொண்டு வைக்கணும், அதை கொண்டு அங்கே வச்சுடலாமே. ஏன்னா அந்த செங்கோல் சமாச்சாரம் நான் திரும்பி அது கதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டீங்க. அதனால் அந்த சஜஷனை கொடுத்து இப்போ அது 75வது வருஷத்துக்கு அதை எங்கே இருந்தாலும் ட்ரேஸ் பண்ணி கொண்டு போய் அங்கே வச்சுருக்கோம். அது அப்புறம் ட்ரேஸ் பண்ணதில் அலகாபாத்தில் நேரு மியூசியத்தில் இருந்து கண்டுபிடிச்சா. அதில் ஒரு தமாஷ் என்னென்னா, அது வச்சுட்டு அந்த மியூசியமில் கீழே அதுக்கு கேப்ஷன் டெக்கரேட்டிவ் வாக்கிங் ஸ்டிக்குன்னு. வாக்கிங் ஸ்டிக் வந்து 5 அடிக்கு மேலே நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இப்படி பிடிச்சின்னு யாராலும் நடக்க முடியுமோ? முடியாது. அந்த மாதிரி அது எழுதியிருந்தது. அப்படியா? அதை கொண்டு வந்து அங்கே வச்சாச்சு. அது ரொம்ப அது பெரிய விஷயம். ஏன்னா செங்கோல்ங்கிறது ஆக்சுவலி தமிழ்நாட்டில் தான் எல்லாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். செங்கோலை பற்றி திருக்குறள்லேயே எழுதியிருக்கார். வள்ளுவருடைய குறள் இருக்குது. ஆமாம், இருக்குது. அண்ட் அதுக்கு தர்மதண்டம்னு ஆல் ஓவர் இந்தியா அது ராமாயண காலத்திலேயே இருந்திருக்கு. இங்கிலீஷ் எடுத்துட்டா கூட செப்டர்னு சொல்லுவாள். இப்போ கூட அண்மையில் லண்டனில் ராஜாவாக ஆனார் இல்லையா பிரின்ஸு, அப்போ செப்டரை கையில் கொடுத்தாலே. சரி, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆமே, பத்மா தீதி கைசாகைன்னு கேட்குற அளவுக்கு ஃப்ரெண்டாமே? க்ளோஸ் எல்லாம் இல்லை, அவருக்கு என் முகத்தை பார்த்தா தெரியும், கண்டிப்பாக தெரியும், அந்த அளவுக்கு தெரியும். பிகாஸ் நானும் எவ்வளோ கமிட்டிஸில் எல்லாம் இருக்கிறதுனால. ஐஜிஎன்சிஏல நான் ட்ரஸ்டி 9 வருஷமாக. ஐஜிஎன்சிஏங்கிறது இந்திரா காந்தி நேஷ்னல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ். அது ஒரு நோடல் சென்டர் ஃபார் கல்ச்சர் இந்தியாவில். அதில் ரொம்ப வருஷமாக நான். உங்கள்கிட்ட ஜாலியாக பேசுவாரா? பொதுவாக டான்ஸை தாண்டி வேறு டான்ஸை பற்றி பேசுவாரா, வேறு எதாவது பேசுவாரா? பொதுவான விஷயங்கள், அரசியல்? அவருக்கு எங்கே நேரம் இல்லை, நீங்கள் அவருக்கு எங்கே நேரம் நேரத்தில் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி போய் நானும் தொந்தரவு பண்ணுறதில்ல யாரையுமே. என்னை கூப்பிட்டா போவேன். ஏதாவது மேட்டர் இருந்ததுன்னா, ஒரு மீட்டிங் இருந்ததுன்னா அதுக்கு போவேன். நீங்கள் ஹிந்தி பேசுவீங்கல்ல? சுமாராக ஹிந்தி நல்லா புரியும், ஃபாஸ்ட்டாக பேச வராது. நான் தமிழ் ஸ்டூடெண்ட் தான். சான்ஸ்கிரிட் வீட்டிலேயே படித்தேன். ஹிந்தி படிக்க முடியும், ஏன்னா சான்ஸ்கிரிட் தெரியும், அதனால் படிக்க முடியும். ஹிந்தி நல்லா புரியும், மீட்டிங்க்கெல்லாம் போகிறேன்னு நல்லா புரியும். ஃபாஸ்ட்டாக பேச முடியாது. அது பேசி ஒரு 10 நாள் டெல்லியில் இருந்தால் பேச முடியும். இங்கே எங்கே பேசுகிறதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லையே, பழக்கம் வேணும்ல. நிச்சயமாக. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், நீங்கள் வந்து ஹார்ட் சர்ஜரியை டான்ஸ் ஃபார்மில் கொண்டு வந்தீங்க. அது நெட்டில் இப்போ கூட பாப்புலராக இருக்குது. அது எப்படி அந்த ஐடியா தோணுச்சு? ஹார்ட் சர்ஜரி டான்ஸில் கொண்டு வரலாங்கிறது அது ரொம்ப டிக்லிஷான விஷயம். எப்படி கொண்டு வருது அது? இல்லை, அது ஆக்சுவலாக ஒரு யார் ஐடியா? அது பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அது ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் இருந்தது. அதை அரேஞ்ச் பண்ணியிருந்த டாக்டர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் க்ரியேட்டிவாக ஆன் த ஸ்பாட் அப்படியே ஏதானு பண்ண முடியுமா? அப்போ அந்த அந்த சமயத்துலேயே உடனே ஏதானு பண்ண முடியுமான்னார். பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி கண்ணன் தான் வீணை வாசிச்சிருந்தான். சரி. கண்ணனுக்கும் தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன்னு.
ம். எனக்கே தெரியாது. நான் தடால்னு நினச்சிட்டேன். டாக்டர்ஸ் தானே இருக்கா இங்க. நான் ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்றேன். ஆ. அப்படின்னு நான் அபிநயத்தில பண்றேன்னு சொல்லி அப்படி பண்ணேன். என்ன பார்த்து பார்த்து கண்ண மாசுது. ஓ! எவ்ரிதிங் வாஸ் ஆன் த ஸ்பாட். ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ஏன் அதில ஒரு இன்ட்ரெஸ்ட்னாக்கே, நானே டாக்டர் ஆகணும், சர்ஜன் ஆகணும்னு எனக்கு டீனேஜில ஆசை. ஆ. ஓ! ஒரு 2, 3 ரொம்ப கெஞ்சி கூத்தாடி 2, 3 டாக்டர்ஸ்ட்ட கேட்டு நான் உள்ள போய் சர்ஜரி பார்த்துருக்கேன். ஓ! அந்த தைரியம் உண்டு எனக்கு. ம். பார்த்துருக்கேன். அத நான் இப்படியே டாக்டர்ட்ட சொன்னேன். "என் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்க பார்க்க வரையில, உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு என்ன விடுங்க உள்ள" அப்படின்னு. அதுவும் தியேட்டர் தானே. இது எவ்வளோ நேரம் போச்சு இது? உங்க உங்க அந்த சர்ஜரி, உங்க அபிநயம் ம். எவ்வளோ நேரம் போச்சு அது? கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் போயிருக்குமா? 5 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ம். இது என்ன வேடிக்கைன்னா, அது வைரலா போயிடுத்து அந்த சோஷியல் மீடியால. எங்கேயோ பெங்களூர் ஏர்போர்ட்ல ஒரு ஃப்ளைட்லேருந்து இன்னொரு ஃப்ளைட் ஏறுறதுக்கு நிற்கிறேன். ஒரு டாக்டர் ஒருத்தர் "உங்க சர்ஜரி ரொம்ப நல்லா இருந்தது மேடம்." ம். நான் டாக்டர் அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு இட் ஹட் ரீச்ட் அத்தனை பேரை பார்க்க வச்சிருக்குது. இன்னொரு விஷயம் மேடம், பரதநாட்டியத்தில இப்ப ட்ரெஸ் இருக்கு பாருங்க. பரதநாட்டியத்திலும் ஒரு காஸ்டியூம் இருக்கு. அதுதான் எல்லாம் போடுறாங்க. இப்போ இஷ்டத்துக்கு அவங்கவங்க வேற மாரி டிசைன் பண்றாங்க. இது எந்த விதத்தில சரி? இது நாட்டிய சாஸ்திரத்தில இதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல? அப்படியே அதாவது நாட்டிய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது வெவ்வேறு நாட்டியம்னாலே நாடகம்னு அர்த்தம். ஆ. அந்த நாடகத்துக்கு உண்டான இப்போ பெயிண்ட் முகத்துக்கு என்ன கலர் பெயிண்ட் பண்ணணும், என்ன கேரக்டருக்கு அப்படிலாம் இருக்குது. இப்போ பரதநாட்டியத்தில் இல்லை இன்னும் மற்ற இதுக்கெல்லாம் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுக்கு சில டைப் ஆஃப் காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்தந்த ஆர்டிஸ்ட்டு அவளுடைய இமேஜினேட்டிவ் ஒரு ஸ்கில்ல ம். புதுசாக பண்ணுறா. அதனால என்ன தப்பு? இல்ல அது கொஞ்சம் ஒரு ஏஸ்தட்டிக்கா இல்லாம கவர்ச்சியாவும் பண்றாங்க. அது தப்பு இல்லையா? அது அவளுடைய டேஸ்ட்டை பொறுத்து இருக்கு. நம்ம அது ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்க முடியாது. ஐ கேனாட் சே திஸ் இஸ் ரைட் தட் இஸ் ராங் அப்படி நான் சொல்ல மாட்டேன். ம். அது அந்த ஆர்டிஸ்டோட டேஸ்ட்டு, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். இன்னொரு ஆர்டிஸ்டோட டேஸ்ட்டு, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். அவ்வளோதான். சாரி கட்டின்னு ஆட முடியுமா? ஆட முடியாதுன்னு இல்லை, ம். கம்ஃபர்டபுளாக இருக்காது. காலெல்லாம் தடுக்கி சாரி கட்டின்னு இந்த காலத்தில் எல்லாருக்கும் நடக்கவே தெரியல. நீங்கள் ஆடுற பற்றி சொல்லுங்க. உங்களுடைய லெகசியை யாரு கன்டின்யூ பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய எத்தனையோ நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாணவிகள் இருக்கா. அவெல்லாம் டீச்சர்ஸாக இருக்கா. ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கா. ஒரு அது சில பேரை சொல்லுங்களேன். நிறைய பேர் இருக்கா. இப்போ ம். என்னோட ஃபேமிலியிலேயே எடுத்துட்டாக்கே டாக்டர் காயத்ரி கண்ணன் இருக்கா. ம். அவ தான் இப்போ என்னுடைய டான்ஸ் ஸ்கூலோடைய நிருத்யோதயாவுடைய பிரின்சிபலே காயத்ரி தான். நித்யோதயா ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? நிருத்யோதயா எங்கள் அப்பா ஆரம்பிச்சு நான் பிறக்கிறதுக்கு முன்னால் 1942. அப்ப அது எந்த ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனாக தான் ஆரம்பித்தார். சரி, சரி. அப்பாவோட டெத் பெட்டில் ப்ராமிஸ் பண்ணேன், ஏழைகளுக்கு ஃப்ரீயாக தான் கற்றுக் கொடுப்பேன்னு. இன்னி வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். மீனவன் குழந்தை, பஸ் கண்டக்டர் குழந்தை, கொத்தனார் பொண்ணு, போஸ்ட்மேன் பொண்ணு, இந்த மாதிரி எத்தனையோ பேர் அப்படியா? இங்கே ஃப்ரீயாக கற்றுண்டு அவளுக்கு ஒரு வொகேஷன் இன் லைஃப், அவளுக்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங் பட் கோர்ஸும் சாதாரணமா கொடுத்து வசதி இல்லாதவங்களும் அங்க போ முடியுமா? அப்படிங்கிறப்பல ஒரு அபிப்பிராயம் இருக்கே. எல்லாரும் என்கிட்ட வரலாம். இன்ஃபேக்ட் அந்த சீட்ஸை ரொப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபீஸ் பே பண்ணுறவாளை சேர்த்துக்கிறது. ஓஹோ. அண்ட் நான் இன்னொன்று, எங்கள் நிருத்யோதயாவில் ஒரு பிரின்சிபல் என்னென்னா, பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கணும். இது ஒரு ஃபேக்ட்ரி ப்ராடக்ட் மாதிரி இல்லை. அதாவது கன்வேயர் பெல்ட்டில் ஐ கேனாட் ப்ரொடியூஸ் டான்சர்ஸ். ம். அதனால் ஒரு குரூப்பில் கற்றுக்கிறச்சே இத்தனை பேர் தான், அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன். வச்சுக்க மாட்டீங்க. அது ரொம்ப வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் குவாலிட்டி, நாட் குவான்டிட்டி. ம். ஸோ இந்த மாதிரி கற்றுண்டவா டீச்சர்ஸாகவும் இருக்கிறவா ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கா. ஒருத்தரை சொல்லி ஒருத்தரை சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. என்னோட ஃபேமிலியிலேயே காயத்ரி இருக்கா. மகதி இருக்காங்க. காயத்ரியோட பொண்ணு காயத்ரி கண்ணனுடைய பொண்ணு மகத்தி. எல்லாரும் சொல்கிறா அவள் என்னோட குடும்பத்தில் ஷீ வில் கண்டினியூ மை லெகசி அப்படின்னு. ம். அப்படி தான் எனக்கும் தோன்றது. அவள் ஏன்னா மகத்தியை பொறுத்த வரைக்கும் வெறும் டான்ஸ் மட்டும் இல்லை, என்ன மாதிரி அவளுக்கு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட். நல்லா பாடுவாங்க. நல்லா பாடுவா.
அகாடமிக் இன்ட்ரெஸ்ட். அவள் வந்து டபுள் பிஏ டபுள் எம்ஏ. அதில் ஒரு எம்ஏ வந்து டெல்லியில் போய் நேஷ்னல் மியூசியம் இன்ஸ்டிடியூட் இருக்கே, ம். அங்கே போய் மாஸ்டர்ஸ் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட். எந்த ஸ்கல்ப்சர் பார்த்தாலும் அவள் உடனே அவளுக்கு இன்ன செஞ்சுரியை சேர்ந்தது, இன்ன ரீஜன் சேர்ந்தது எல்லாம் சொல்லிவிடுவோம். ம். அதனால் அந்த கண்டினியூவேஷன் டெஃபினட்டாக மகத்திட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அது பகவானுடைய அனுகிரகம். பரதநாட்டியத்தை தவிர தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? அரசியல் ஈடுபாடு உண்டா உங்களுக்கு? ஆஹா. எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப பல மைல் அப்பால். அரசியல் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? அது கண்டிப்பாக பார்ப்பேன். டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன், கரெக்டாக நியூஸ் டெலிவிஷன் போட்டு பார்ப்பேன். ம். ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங். பட் எனக்கு தெரியுங்கிறது ஒன்று, நான் அது உள்ளே போக மாட்டேங்கிறது ஒன்று. எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுப்பேன். விஜய் அரசியல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. எல்லாம் பார்ப்பேன். உங்கள் கணிப்பு என்ன? சாதாரணமாக சொல்லுங்கள். எனக்கு தெரியாது, அதை பற்றி சொல்லவே தெரியாது. என்ன இவ்வளோ நேரம் கரெக்டாக பேசி இப்போ டிப்ளமேட்டிக்காக பேசுகிறீங்க? தெரிஞ்சதுன்னு சொல்லுவேன். தெரியலன்னு சொல்கிறதுல தப்பே இல்லையே. இல்லை உளரக்கூடாது. இல்லை, இப்போ வந்து ஒரு பெரிய நான் அதில் எக்ஸ்பர்ட் இல்லை. ஒரு பெரிய கூட்டம் வந்து விஜய் வருவார், அடுத்த சிஎம் அவர் தாங்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியாது. நீங்க தியாகராஜசாமி மாதிரி சொல்றீங்க, தெரியல ரொம்ப பக்தி மார்க்கமுங்கிறப்ப எனக்கு தெரியாது. பிகாஸ் எனக்கு அந்த ஃபீல்டு யார் என்ன பண்ணின்னு இருக்காங்கிறத நான் பார்க்குறேன், யார் என்ன பேசுகிறான்னு பார்ப்பேன். ஐ எம் நாட் ஜட்ஜ்மெண்டல். எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அருகதை இல்லை. நான் ஜோசியரும் இல்லை, நான் சொல்லவும் முடியும். நீங்க பிஜேபி இல்லை, நான் எந்த பார்ட்டியும் இல்லை. நான் நேஷனலிஸ்ட். ஆனால் நான் தேசியவாதி, அரசியல்வாதி இல்லை. அப்படி இருக்கலாமே. இருக்கலாம் தாராளமா இருக்கலாம். ஏன் இருக்கக்கூடாது? நீ ஏதாவது ஒரு பார்ட்டியில் இருந்தால் தான் தேசியவாதி. இல்லை, நம்ம ஊரில் ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேசினாலே நீ பிஜேபி சங்கிங்கிறாங்க உடனே. ஏன் அது சங்கி பங்கின்னு சொல்ல அப்படிலாம் உளர வேண்டாம். எத்தனை பேர் அதாவது சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் எனக்கு நிறையா தெரியும். அவங்க வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி தானே இருக்காங்க, எல்லா கோயிலுக்கு போயிட்டு தானே இருக்காங்க. ஆமாம், நிச்சயமா. அப்போ என்ன, அப்போ அவங்கள பற்றி என்ன சொல்கிறது? அவங்க சங்கியா? மேபி அவங்க மட்டும் சங்கியாக இருப்பாங்க. அதனால இது அர்த்தமே இல்லை. சாமி இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறவங்க கூட உள்ள சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க, கும்பிட்றாங்க. நிறுத்த முடியாது இதை. அது நிறுத்த முடியாது. இது நம்ம கலாச்சாரம். நம்ம கலாச்சாரத்தை நீங்கள் எப்போ வந்து கோவிலை வந்து ஹோட்டல் மாதிரி நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நம்ம கலாச்சாரம் அவுட். நம்ம கலாச்சாரம் இருக்கணும். நம்ம கலாச்சாரத்தினால தான் நம்ம நாட்டுக்கு ஒரு அட்ரெஸ். நான் உலகம் பூரா சுத்துறவோ, எத்தனை வேணா இருக்கட்டும். முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆன்மீக பரம்பரையில் வந்தவா, அந்த மாதிரி நாட்டிலேருந்து வந்தவா பத்மா சுப்ரமணியம். ரஷ்யாவில் முதற்கொண்டு இப்படி சொல்கிறா. அப்போது நமக்கு வந்து ஒரு ஆன்மீகங்கிறது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது, ஒரு அடையாளமாக இருக்குது, ஒரு அட்ரஸாக இருக்குது. பாரத தேசம்ங்கிறதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கணும்னா இது ஆன்மீக நாடு. அதை மைனஸ் பண்ணிட்டு பார்க்க நீ முடியாது. அதை மைனஸ் பண்ணவே முடியாது, அது பண்ணவே முடியாது. நான் ரஷ்யாவுக்கு அத்தனை தரம் போயிருக்கேன். ஐ எம் சப்போஸ் டு பி வெரி பாப்புலர் தேர். ரஷ்யா அங்கே கூட கலாச்சாரத்தில் வந்து ஒன்று ரொம்ப என்னோட நடனம் பார்க்கும் பொழுது அவங்க கத்தினது ஞாபகம் இருக்குது. பிராவோ பிராவோன்னு கத்துவாங்க. பிராவோன்னா ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. சபாஷன்லாம் சொல்ல மாட்டோம், வாவ் மாதிரி தான். ஆமாம், உங்கள் வாவ் தான், அதே மாதிரி தான் பிராவோன்னு கத்துவா. அதுக்கும் மேலே ரொம்ப பிடிச்சதுன்னாக்கே சூத்னியாம்பா, அப்படின்னா டிவைன், தெய்வீகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரிலேருந்தும் தெய்வீகங்கிற வார்த்தை இன்னும் இருக்கணும். ஆமாம். ஸோ நம்முடைய பேச்சு கச்சேரி, டான்ஸ் கச்சேரியும் ஒரு முடியும் கட்டத்துக்கு வந்தாச்சு. உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது. அது வந்து சொல்ல முடியாத ஒரு அனுபவம். அது என்னால் அது உணரத்தான் முடிஞ்சுது. மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திக்கணும். நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு அப்பப்போ வரணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம். என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இங்கே வந்ததுக்கு.